பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். யாக்கோபு 1:17 நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. நன்மையான எந்த ஈவும் அது தேவனிடத்திலிருந்து நமக்கு இறங்கி வருகிறதா பாருங்க. ரட்சிப்பு, அபிஷேகம், விசுவாசம், ஞானம், சுகம், பலன், ஐஸ்வர்யம், எல்லா ஆசீர்வாதமும் பரலோகத்தின் தேவன் ஜோதிகள் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது. ஒருவேளை அந்த நன்மை நமக்கு செய்வதற்கு சில மனிதர்களை தேவன் பயன்படுத்தலாம். ஒரு டாக்டரை பயன்படுத்தி நமக்கு சுகம் கொடுப்பார். ஒரு நண்பனை பயன்படுத்தி நமக்கு ஒரு வழியை திறந்து கொடுப்பார். யாரோ ஒரு மனிதர் மூலமா நமக்கு ஒரு நன்மையானதை வாய்க்க பண்ணுவார். அதுக்கு பின்னால் இருப்பது கர்த்தர். அவர் தான் அந்த காரியத்தை நமக்கு செய்ய வைக்கிறவர். நம்ம இவங்களை பார்த்தும் பார்க்கக்கூடாது, பின்னால் இருக்கிற கர்த்தரை பார்க்கணும். அதனால் அவரிடத்திலிருந்து தான் எனக்கு இந்த நன்மை வருகிறது என்பதை நம்ம உள்ளிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். நான் கஷ்டப்பட்டு படித்து மார்க் வாங்கி கோல்டு மெடலிஸ்ட் அப்படி சொல்கிறீங்களா? நான் படித்தேன், ஆனால் அந்த நன்மை எனக்கு செய்தவர், வாய்க்க பண்ணினவர் கர்த்தர் என்று சொல்லணும். நான் தானே முயற்சி பண்ணி இன்டர்வியூக்காக ஆயத்தப்பட்டு நான் எக்ஸாம் எல்லாம் பண்ணி நான் போய் திறமையாக பதில் சொன்னதான் வேலை கிடைச்சது. நான் படித்தேன், முயற்சி பண்ணேன், வேலைக்கெல்லாம் ட்ரை பண்ணேன். ஆனால் கர்த்தர் தான் இந்த வேலை என்கிற நன்மையை எனக்கு வாய்க்க பண்ணினார் என்று சொல்லி தேவனுக்கு நன்றி சொல்லணும். நான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிற சம்பாதிக்கிறேன். நீங்கள் கஷ்டப்படலாம், வேலை செய்யலாம். ஒரு சின்ன வியாதி சரீரத்தில் வந்துச்சுன்னு வைங்க, 10 நாள் படுக்கையில் இருந்தீங்கன்னு வைங்க, நிலைமை என்ன? அப்ப வேலை செய்வதற்குரிய பலனே அவர் தானே தருகிறார். அந்த நன்மை, அதனால எந்த நன்மையும் தேவனிடத்திலிருந்து நமக்கு வருகிறது என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. வீடு, வாசல், ஒரு வாகனம், பிள்ளைகள், குடும்பம் எல்லாமே அது ஆண்டவர் கொடுக்கிற ஈவு. என் தேவனிடத்திலிருந்து தான் இந்த நன்மை எனக்கு வந்தது அப்படின்னு நீங்க விசுவாசித்து ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. எப்பவுமே நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. தகப்பனே, எனக்கு வந்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. இது உங்க கரத்திலிருந்து எனக்கு வந்த நன்மைகள். எனக்கு தந்திருக்கிற குடும்பம், எனக்கு தந்திருக்கிற வேலை, வருமானம், எனக்கு தந்திருக்கிற உறவுகள் எல்லாமே நீர் கொடுத்த நன்மைகள் அப்பா. ஜோதிகளின் பிதாவே, உம்மிடத்திலிருந்து வந்த அந்த நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இது ஒவ்வொரு நாளும் எனக்கு நன்மை செய்கிறவர், கடைசி வரை எனக்கு நன்மை செய்து வழி நடத்துகிறவர். அதற்காக நான் உம்மை துதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் துதித்து ஸ்தோத்தரிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.